ஏன்னா இங்க ஆரோக்கியம் இருக்குது, இங்க சுத்த பத்தங்கள் இருக்குது, இங்க வந்து அவ்வளோ விஷயங்கள நான் பார்த்துக்கிருவேன். இதனால நீங்களும் வீட்ல முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட கவுத்தி வடிங்க. 2வது உங்கட்ட ஒண்ணு முக்கியமா சொல்லணும். நாங்க செய்றது வந்து ரேஷன் அரிசி. முக்கியமா பாதி நாட்கள் ரேஷன் அரிசி செய்வோம். மீதி நாட்கள் வந்து எங்க காட்டுல விளைஞ்ச அரிசிய நாங்க பண்ணுவோம். கடையில இருந்து மக்கள் வாங்கிட்டு வருவாங்க. அதுதான் கடையில வாங்குற அரிசியே தவிர, மித்தபடி நாங்க ரேஷன் அரிசி நம்ம காட்டுல இருந்து வர்றது. என்னது நம்ம காட்டுல வந்து வெண்டைக்காய், தக்காளி, சொரைக்காய், பீர்க்கங்கா, புடலங்கா, கத்தரிக்காய் இதெல்லாம் நாங்க போட்டுருக்குறோம். இத வச்சு தான் நாங்க வந்து மருந்து அடிக்க மாட்டோம். நாங்க என்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 மாடுகள் இருக்கு. இந்த மாடுகளோட சாணத்த நாங்க நல்லா காய வச்சுட்டு, அதையே அப்படியே வந்துட்டு நாங்க இது பண்ணுவோம். நாங்க மருந்து அடிக்கிறது கிடையாது. பூச்சி 1, 2 இருக்கத்தான் செய்யும் காய்கள்ல. அத நம்ம கட் பண்ணி போட்டுட்டு நாங்க பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நான் இயற்கையா தான் நாங்க செஞ்சுட்டுருக்குறோம். நீங்களும் இந்த ஆரோக்கியத்த பத்தி பேசுறவங்கள பத்தி சொல்றேன். ஆரோக்கியங்கிறது நம்ம குடும்பத்திலருந்து வாங்க. நம்ம குடும்பத்தில நம்ம கரெக்ட்டா ஆரோக்கியமா இருக்கோமா? 132 பேர் இருக்காங்க. 132 பேர். இத ஏன் அழுத்தி சொல்றேன்னா, 132 பேர் இருக்காங்க. தலைவலி, கை கால் வலி, மாத்திரை, சுகர், பிரஷர் இவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. ஆனா உங்க வீட்ல இருக்கீங்களா அப்படி? சிந்திச்சு பாருங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு அடிக்க ஒருக்கா கேட்பாங்க. நீங்க ஒருத்தவங்க கேட்டு நீங்க ஒரு வீடியோல எனக்கு வந்து அவங்க கேட்ட கேள்வி மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் வெறுப்பாவும் இருந்துச்சு. என்னன்னா, ஊறுகாய் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் வச்சிருந்தாங்க. நீங்க கண்ணாடி டப்பால நீங்க வைக்கலாமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து அன்னதான கூடம். ஒரு 500, 1000 பேர் வந்து நாளைக்கெல்லாம் ஒரு 500 குறையாம 500, 600 பேர் வந்து கோவிலுக்காக தரிசனத்துக்கு வருவாங்க. அவங்க இந்தம்மா அவங்க இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஊறுகாய் வந்து நம்ம வச்சிருக்கோம் பிளாஸ்டிக் டப்பாலனா, நான் கண்ணாடி பாட்டில வச்சு கண்ணாடி பாட்டில் உடைஞ்சிடும். நான் கண்ணாடி பாட்டில் உடைஞ்சிருச்சு நான் 2வது வாங்கிக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க கை கால்ல குத்திருச்சுன்னா, இதுல எப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க? அத பார்த்துக்கோங்க. 2வது வந்து ஒருத்தவங்க சில பேர் சொன்னீங்க, தயிர் இல்லையாங்கீங்க, மோர் இல்லையாங்கீங்க. உங்க வீட்ல ஒரு வேளைக்கு நீங்க சாப்பாடு செஞ்சு குடுக்குறீங்கன்னா, எப்படி செஞ்சு குடுப்பீங்க? வித்தியாசமா நான் வந்துட்டு பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஃபுல்லா வந்து அவங்க ஆரோக்கியத்த காலையில பார்த்தீங்கன்னா காலையில கீரை குடுத்துருக்கோம். மத்தியானம் பார்த்தீங்கன்னா, புளி சாதம் செஞ்சு உருளைக்கிழங்கு குடுத்துருக்கோம். இப்ப இத குடுத்துருக்குறோம். டிஃபன் குடுப்பேன். டிஃபன் வந்து காலையில குடுப்பேன். சில நேரத்துல வாரத்துல எப்படியும் 1 நாள் 2 நாள் குடுப்பேன். நைட் வந்து எங்களுக்கு வந்து டிஃபன் குடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் வேலைகள் வந்து அதிகமா இருக்கும். டிஃபன் குடுக்கலாம். டிஃபன் நான் குடுத்தோம்னா சாம்பார், சட்னி இது 2 தான் குடுக்க முடியும். இப்படிலாம் வந்துட்டு விதவிதமா நான் செய்ய முடியுமா? கண்டிப்பா அதையும் நான் செய்றேன். நீங்க நல்ல நம்ம வாழ்க்கையில நம்ம மேல் மேலும் உயர்வோம். எனக்கு நீங்க எந்த உதவியும் பண்ண வேண்டாம். எந்த உதவியும் பண்ண வேண்டாம். நல்ல விஷயங்கள புரிய வைங்க. எல்லாரும் இந்த வீடியோ பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. கஷ்டப்படுறவங்கள இங்க வாங்க நான் பார்த்துக்கிறேன். இங்க ஆடம்பரமா நாங்க யாருமே வாழ மாட்டோம். நார்மலா இருப்போம். நார்மலா வாழ்வோம். உங்க கூடவே தான் இருப்பேன். நான் அம்மா தான். எல்லாருக்கும் அம்மா. அம்மாவா இருந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றேன். சரியா? வாழ்க்கை வாழ்வதற்கு. ஜெய் பவானி.